அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். கம்பு இட்லி தான். கம்பு மாவு அரைச்சிட்டு தோசை ட்ரை பண்ணியிருக்கேன். மில்லட் மாவு, சோள மாவுலலாம் இட்லி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் கம்பு மாவு தனியாக அரைச்சிட்டு இட்லி ட்ரை பண்ணது கிடையாது. சரி, இன்றைக்கி வந்து இட்லி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி பார்த்தேன். இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஹெல்த்தியான கம்பு இட்லி, இது கூட வந்து கார சட்னி அருமையாக இருக்கும். நல்லா கார சட்னி அரைச்சாச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்ட்கான லஞ்சுக்கு லெமன் ரைஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். லெமன் ரைஸில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. தாளித்து விட்டுட்டு ரூம் வரைக்கும் ஒரு ஜாமான் எடுக்க போயிட்டு வந்து பார்க்கும்போது லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. மறுபடியும் இப்போ தாளித்து விடணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு தாளிப்பு வந்து லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டு பார்க்கும்போது அந்தளவுக்கு கருகின ஸ்மெல்லும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் கசந்து போன மாதிரியும் இல்லை, நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அப்படியே வந்து ரைஸை கொட்டி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது கூட வந்து ப்ரான்ஸும் கோவக்காய் இருந்தது, அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து லெமன் ரைஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் மஞ்சூரியன் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஈவினிங்